பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கான டிசம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஆகாய் 2 அதிகாரம் 19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது இந்த வார்த்தை கடந்து வரும்போது அங்கு சூழ்நிலை வித்தியாசமாயிருந்தது. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த அந்த கசப்பான வேதனையான சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். அதாவது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும் அவர்களுடைய கையின் பிரயாசம் அழிக்கப்பட்டிருந்ததாம். கருக்காயின் சொல்லும் போது கருகி போகிற ஒரு காரியம், அப்படியே தீயில பட்டு அனல்ல பட்டு எப்படி அது அப்படியே பொசுங்கி கருகி போகுதோ, ஒன்னுத்துக்கும் பயன் இல்லாமல் போகிறதோ, அத போல நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதித்து வைத்த காரியங்கள் எப்படி என்றே தெரியாமல் கருகி போயிருக்கலாம். அது இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கலாம். நீங்க பாடுபட்டு சம்பாதித்த சொத்து உங்களுக்கே தெரியாம இப்படி அபகரிக்கப்பட்டிருக்கலாம். விஷப்பனி என்பது கொள்ளை வியாதிகளை கொண்டு வரக்கூடியது. ஒருவேளை வியாதியினாலே நீங்கள் பலவிதமான சிக்கலிலே சிக்கி இருக்கலாம். ஒரு புறம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், மறுபுறம் தேவையில்லாத அதிகமான செலவுகள், டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர செலவு, மருந்து செலவுன்னு ஏகப்பட்ட செலவுல நீங்க சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். கல்மழை, ஆலங்கட்டி மழை என்கிற கல்மழை, அது பயிர் வெளியே அப்படியே நாசமாக்கி போட்டுரும். அது மாத்திரம் அல்ல என் அன்பு ஜனங்களே, கல்ல எப்படி எரிஞ்சு நம்மள ஒருத்தர் இடத்துல இருந்து எரியப்படுகிறதோ, அது போல மற்ற மனிதர்களால நீங்க தூஷிக்கப்படலாம். சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடலாம். விதமான பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தையின்படியே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாவது நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பா, இந்த வார்த்தையின்படியே என்னை ஆசீர்வதிங்க. என்னிடத்தில் உள்ள நிர்விசாரம், என்னிடத்தில் உள்ள குற்றம் குறைகள் எதுவாய் இருந்தாலும் மன்னியும் அப்பா என்று நீங்கள் கேட்கும் போது இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.